ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கவும் இந்தியா தாய்லாந்து இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக தாய்லாந்து சென்றார். தலைநகர் பாங்காங் ஏர்போர்ட்டில் அந்நாட்டு உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். பிரதமர் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் தாய்லாந்து நாட்டினர் நடத்தி காட்டிய ராமாயண நாட்டிய நாடகத்தை பிரதமர் கண்டுகளித்தார். வழக்கமான வரவேற்புகளுக்கு பின் அவர் தாய்லாந்து பிரதமர் பேட்டோங்டான் ஷினவாத்ராவை சந்தித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த சந்திப்பின் போது கையெழுத்தாக்கின. வேர்ல்டு டி பிட்டாகா என்ற தலைப்பிலான புனித நூலை பிரதமருக்கு தாய்லாந்து பிரதமர் பேட்டோங்டான் ஷினவாத்ரா வழங்கி கௌரவித்தார். தாய்லாந்து மன்னர் பூமிபோல் அதுல் யதேஜ், ராணி சிரிகித் ஆகியோரின் 70 ஆண்டுகால ஆட்சியை நினைவு கூறும் வகையில் இந்த புனித நூல் 2016இல் வெளியிடப்பட்டது. புத்தரின் போதனைகளின் தொகுப்பாக இந்த நூல் உள்ளது. தாய்லாந்து அரசு 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த புனித நூலை வழங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. புனித நூலை பெற்றுக்கொண்ட பின் பிரதமர் மோடி பேசுகையில், இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்குமான பல நூற்றாண்டு உறவுகள் நமது ஆன்மீக கலாச்சார தொடர்புகள் மூலம் பிணைக்கப்பட்டு உள்ளன. புத்த மதத்தின் பரவல் நம் இரு நாட்டு மக்களையும் இணைத்திருக்கிறது. ஆயுதயா முதல் நாலந்தா வரை அறிஞர்களின் பரிமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ராமாயண கதைகள் தாய்லாந்து மக்கள் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சமஸ்கிருதம், பாலி மொழிகளின் செல்வாக்கு இன்றும் நமது மொழிகள் மரபுகளில் பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் தாய்லாந்து சிறப்பு இடம் பிடித்திருக்கிறது. நம் இரு நாடுகளும் சுதந்திரமான வெளிப்படையான ஒழுங்குமுறையை ஆதரிக்கின்றன. இரு நாட்டு மக்களிடையேயான பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தாய்லாந்து சுற்றுலா பயணிகளுக்கு இலவச இ-விசா வசதிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. விரிவாக்க கொள்கையை காட்டிலும் வளர்ச்சி கொள்கையில்தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் என பிரதமர் மோடி கூறினார். सदियों पुराने संबंध हमारे गहरे सांस्कृतिक और आध्यात्मिक सूत्रों से जुड़े हैं. बौद्ध धर्म के प्रसार ने हमारे जन जन को जोड़ा है. अयोध्या से नालंदा तक विद्वानों का आदान प्रदान हुआ है. रामायण की कथा थाई लोक जीवन में रची बसी है और संस्कृत पाली के प्रभाव आज भी भाषाओं और परंपराओं में झलकते हैं. मैं थाईलैंड सरकार का आभारी हूं कि मेरी यात्रा के उपलक्ष्य में 18वीं शताब्दी की रामायण म्यूरल पेंटिंग्स पर आधारित एक विशेष डाक टिकट जारी किया गया है.